VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன், கேட்பீராக. சிறப்பு செய்திகள். கோடிகளில் இருந்து லட்சத்துக்கு நடிகர் டு முதல்வர் ஜெயின் சம்பளம் எவ்வளவு? இணையதள செய்திப்பிரிவு. நடிகராக இருந்தபோது கோடிகளில் சம்பளம் பெற்ற சி. ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதல்வராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவருக்கு வழங்கப்படும் மாத சம்பளம், பிற சலுகைகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய அரசியலமைப்பு 106வது சட்டப்பிரிவின் கீழ் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் எம்பிகளின் ஊதியம், படிகள், பிற சலுகைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் வழங்கப்படுகின்றன. இதேபோன்று மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு மாநில அரசு நிதியில் இருந்து ஊதியம் உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது. இதற்கான விதிமுறைகளை அந்தந்த மாநில சட்டப்பேரவைகளால் வகுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எம்எல்ஏக்களின் மாத ஊதியம் ரூபாய் 25,000 ஆக இருந்த நிலையில் 2008 ரூபாய் 30,000 ஆகவும் 2009 ரூபாய் 50,000 ஆகவும் 2011 ரூபாய் 55,000 ஆகவும் படிப்படியாக உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பதவி வகித்த போது 2017 ஆண்டு எம்எல்ஏக்களின் ஊதியத்தை ரூபாய் 1,05,000 ஆக அதிரடியாக உயர்த்தினார். அதன் பிறகு எம்எல்ஏக்களின் ஊதியம் உயர்த்தப்படவில்லை. 2024 ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திருத்தப்பட்ட விதிகளின்படி முதல்வர், சட்டப்பேரவை தலைவர், அமைச்சர்கள் உள்பட அனைத்து உறுப்பினர்களின் அடிப்படை ஊதியமும் ரூபாய் 30,000 ஆக நிர்ணயிக்கப்பட்டது. இது தவிர மாதாந்திர படித்தொகை, தொலைபேசி படி போன்றவை பதவிக்கேற்ற வகையில் மாறுபடும். குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 1,05,000 ஆக இருக்கும். இது தவிர வாடகை கட்டிடத்தில் எம்எல்ஏ அலுவலகங்கள் இயங்கினால் அதற்கான வாடகையையும், எம்எல்ஏக்களின் உதவியாளர் ஒருவருக்கான மாத ஊதியத்தையும் அரசே ஏற்கும். பேருந்து, ரயில், விமானத்தில் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம். மேலும் சட்டப்பேரவை கூட்டம் அல்லது துறை சார்ந்த கூட்டங்களில் கலந்து கொண்டால் நாளொன்றுக்கு ரூபாய் 2,500 தனியாக வழங்கப்படும். முதல்வர் விஜய்க்கு சம்பளம் எவ்வளவு? தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தற்போதைய முதல்வரும் தவிக தலைவருமான விஜய் அடிக்கடி கூறிய வார்த்தை, நான் கோடிகளில் வாங்கிய சம்பளத்தை விட்டுவிட்டு மக்களுக்காக வந்திருக்கிறேன் என்பதுதான். இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை விதிகளின்படி முதல்வர் ஜோசப் விஜய்க்கு மாதச்சம்பளமாக ரூபாய் 2,05,000 மட்டுமே வழங்கப்படுகிறது. இதில் மாதப்படி ரூபாய் 10,000, தொகுதிப்படி ரூபாய் 25,000, தபால் படி ரூபாய் 2,500, தொலைபேசிக்கு ரூபாய் 7,500, வாகனப்படி ரூபாய் 25,000 போன்றவையும் அடங்கும். பிற சலுகைகள் என்னென்ன? முதல்வர் விஜய் மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு முழு மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். சென்னை பசுமை வழிச்சாலையில் அமைச்சர்கள் குடியிருப்பு பகுதியில் தனி பங்களா, கார்கள் வழங்கப்படும். முதல்வர் விஜயின் வீடு மற்றும் அலுவலகங்களில்
பணியாற்றும் அனுமதிக்கப்பட்ட அளவிலான தனிப்பட்ட உதவியாளர்களின் சம்பளத்தை அரசே ஏற்கும். மேலும் முதல்வர் தேவைக்காக தனி விமானம், ஹெலிகாப்டர் போன்றவை பயன்படுத்தினால் அதற்கான கட்டணத்தையும் அரசே செலுத்தும். இது தவிர மத்திய அரசு சார்பில் கமாண்டோக்கள் அடங்கிய Z+ பாதுகாப்பு 24 மணி நேரமும் வழங்கப்படும். அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாக ஒரு படத்துக்கு ரூபாய் 150 கோடி சம்பளம் பெற்ற விஜய ஜனநாயகன் படத்துக்கு ரூபாய் 250 கோடி என்ற தகவல்கள் பரவின. தமிழ்நாட்டின் முதல்வராக மாதம் ரூபாய் 2,05,000 மட்டுமே சம்பளமாக பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நல்ல பல காரியங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புதிய அரசு மக்களுக்காக பல நல்ல விஷயங்களை செய்யும் என்று நம்புகிறோம். இந்த புதிய அரசு இளைஞர்களுடைய ஓட்டில் வந்திருக்கிறது. இது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இளைஞர்கள் தீர்மானிப்பார்கள். தமிழ்நாட்டில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டு அசெம்பிளியில் இருக்கும் MLAக்கள் அதிகமாக இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள், புது முகங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் துடிப்பாக, ஆவலாக, சந்தோஷமாக ஓடோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்வார்கள் என்று தான் என் போன்றவர்கள் நம்புகிறார்கள். இதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் 60 வருடங்களாக நாம் பார்த்து வந்தது என்ன என்பதிலும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறதே அதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை எல்லாம் பார்க்கும் போது இந்த புதிய அரசாங்கம் நல்லதை செய்யும் என்று நம்புகிறோம். தவிர புதிய மந்திரிகளும் இன்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், பதவியேற்றிருக்கிறார்கள். இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகும். முதலில் முதல்வர் உள்பட 10 மந்திரிகள் இருந்தார்கள். இன்று 23 மந்திரிகள் பதவியேற்றிருக்கிறார்கள். அதில் 2 காங்கிரஸ் மந்திரிகள். இன்னும் சில மந்திரிகள் ஏற்கப்படுவார்கள் என்று தெரிகிறது. நல்லது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். ஒரு வீடியோ வந்திருக்கிறது. அது ஹிந்தி மொழியில் இருக்கிறது. அதில் கூறப்பட்டிருப்பதாவது, அரசாங்க அலுவலர்களில் யாராவது